அரசாங்கம் கண்டுகொள்ளாததற்கு எங்களுக்கு மன வேதனை அளிக்கிறது. எங்களுக்கு சரியான முறை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஓட்டு போட மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம். தலைவரை பார்க்க போனோம்னா 12 கிலோமீட்டர் சுற்றளவு 12 கிலோமீட்டர் தூரம் சென்று தான் பஞ்சாயத்து தலைவரை சந்திக்க முடியும். குறுக்குவழியில் போகும்போது ஆற்றுப்பாதை கடந்து போகும்போது மழை காலங்கள் பேரிடர் காலங்கள் எல்லாம் நாங்கள் நடந்து தான் சென்று ஆகணும். பாவளம் கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்றக்கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர்களிடம் கிராம மக்கள் கோரிக்கை மனு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பூட்டை ஊராட்சி மதுரா பாவளம் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 2500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாகவே குக்கிராமமாக பாவளம் இருந்து வருகிறது. பாவளம் கிராமத்திலிருந்து பூட்டை கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் 4 கிலோமீட்டர் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஆற்றை கடந்து செல்லும் நிலையும் உள்ளது. ஒரு சில நேரங்களில் மழைக்காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பாவளத்திலிருந்து பூட்டை கிராமத்திற்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அரசம்பட்டு வழியாக சென்று அங்குள்ள பாலத்தின் மீது கரடுமுரடான பாதைகளில் செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. அப்படி அரசம்பட்டு வழியாக செல்ல வேண்டும் என்றால் பாவளம் கிராமத்திலிருந்து அரசம்பட்டு 4 கிலோமீட்டர், அரசம்பட்டிலிருந்து பூட்டை கிராமத்திற்கு 4 கிலோமீட்டர் என சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தனைக்கும் இவ்வழியாக செல்ல வேண்டும் என்றால் பேருந்து வசதி இல்லை, நடந்தேதான் செல்ல வேண்டும், இல்லையென்றால் இருசக்கர வாகனத்தில் செல்ல வேண்டும். இதனால் பூட்டை கிராமத்தில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகமோ ஊராட்சி மன்ற அலுவலகமோ வர வேண்டும் என்றால் பெரும் சிரமமாக உள்ளதாகவும், வெள்ளப்பெருக்கு காலங்களில் அரசு சலுகைகள் பெற முடியாத சூழலும் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி பூட்டை ஊராட்சிக்கு வருகிற அரசு சலுகைகள் எதுவும் முழுமையாக பாவளம் கிராமத்திற்கு செல்லவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகப்படியான நாட்கள் பூட்டை கிராமத்திற்கு மட்டுமே வழங்கியதாகவும், பாவளம் கிராமத்திற்கு குறைந்த நாட்களை பணி வழங்குவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே பாவளம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அமைக்க கோரி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களிடம் பாவளம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தன்று நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஒருமனதாக பூட்டை ஊராட்சியிலிருந்து பாவளம் கிராமத்தை பிரித்து தனி ஊராட்சியாக அமைக்க கோரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி திங்கட்கிழமை மறுநாள் அன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் பூட்டை ஊராட்சியிலிருந்து பாவளம் கிராமத்தை தனி ஊராட்சியாக மாற்றக்கோரி மனு கொடுத்து கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் உடனடியாக துறை அதிகாரிகளிடம் கலந்தாய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அதற்கு பிறகும் தனி ஊராட்சியாக மாற்றவில்லை என்றால் எங்களுடைய குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை 3ஐயும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துவிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பாவளம் கிராமத்திலிருந்து கண்ணபிரான் பேசுகிறேன். இந்த பாவளம் கிராமத்தை தனி பஞ்சாயத்தை பிரிக்க சொல்லி 50 ஆண்டு காலம் மனு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுவரையும் அரசாங்கம் எதுவும் செவி சாய்க்கவில்லை. இது சார்பாக 2022 பஞ்சாயத்துக்கள் இருக்கல பஞ்சாயத்து ஆஃபீஸில் தனி தீர்மானம் வச்சு பஞ்சாயத்து மூலிமா நடக்கணும்னு சொல்லி நடவடிக்கை சொல்லிக்கிறோம். அதுவும் இன்னும் பதில் வரல. தற்போது முதலமைச்சராக இருக்கும் மு.க. ஸ்டாலினிடம் நடப்பயண முகாம் உளுந்தூர்பேட்டை வந்திருக்கும் போது மனு கொடுத்துருக்குறோம். அதை பற்றி இதுவரையும் அந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பஞ்சாயத்து பிரிக்க சொல்லி மனு ஜனவரி 9ஆம் தேதி, இப்போ 2024 ஜனவரி 9ஆம் தேதி மனு கொடுத்துருக்குறோம். கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். சிஎம்முக்கும் மனு கொடுத்துருக்குறேன். உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் மனு கொடுத்துருக்குறோம். இதுவரை அந்த இதையும் இல்லை. எங்களுக்கு தனி பஞ்சாயத்து பிரிக்க சொல்லி காரணம் என்னென்னா 5500 மக்கள் தொகை உள்ளது, 2550 வாக்காளர் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு தனியான பஞ்சாயத்து அலுவலகம் கிடையாது, பஞ்சாயத்துக்கு சுகாதாரத்துறை கிடையாது, நூலக வசதி கிடையாது. நாங்கள் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போனோம்னா 12 கிலோமீட்டர் சுற்றளவு 12 கிலோமீட்டர் தூரம் சென்று தான் பஞ்சாயத்து தலைவரை சந்திக்க முடியும், எந்த பிரச்சனையும் இது பண்ண முடியும். அதே போல் பஞ்சாயத்துக்கு போகும்போது குறுக்கு வழியில் போகும்போது ஆற்றுப்பாதை கடந்து போகும்போது மழை காலங்கள் பேரிடர் காலங்கள் எல்லாம் நாங்கள் நடந்து தான் சென்று ஆகணும். இதுக்கு வேறு இன்னொரு வழி இப்போனா அரசம்பட்டு போகும்போது 8 கிலோமீட்டர் தூரம் சென்று போயாகணும். இதனால் எங்களுக்கு மற்ற மன உளைச்சலோ மற்ற எல்லா பிரச்சனையும் இருக்குது. எங்களுக்கு தனி பஞ்சாயத்தாக எங்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தோம்.
அரசாங்கம் கண்டுகொள்ளாததற்கு எங்களுக்கு மன வேதனை அளிக்கிறது. அதனால் எங்களுக்கு சரியான முறையில் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஓட்டு போட மாட்டோம் என்று உறுதியளிக்கிறோம்.